ஏவாள் செய்த 5 தவறுகள், மிஸ்டேக்ஸ் என்ன என்று நாம் பார்க்கலாம். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் இயேசு கிறிஸ்துவின் சுத்த கிருபை, அவருக்கே துதி கன மகிமையினாலும் உண்டாவதாக. தேவனால் உண்டாக்கப்பட்ட முதல் பெண் ஏவாள். தேவன் தன்னுடைய விருப்பத்தை, வாஞ்சையை நிறைவேற்றவே அவர்களை உண்டாக்கினார். ஆனால் அவள் என்ன செய்தாள் என்றால், தவறான வழியை காண்பிக்கின்ற சாத்தானின் விருப்பத்தை நிறைவேற்றினவளாய் காணப்பட்டாள். அவள் செய்த 5 தவறான காரியங்களை பார்ப்போம். காரணம், அந்த தவறுகளை நாம் செய்யாமல் நம்மை காத்து கொள்வதற்காக. முதலாவது, சாத்தானுடன் காம்ப்ரமைஸ் ஆனாள். இரண்டாவது, வார்த்தைகளை மாற்றி பேசினாள். மூன்றாவது, ஆசையை பெற்றிருந்தாள். நான்காவது, தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. ஐந்தாவது, கணவனை பாவம் செய்ய வைக்கின்றாள். நேரம் உங்களுக்கு கிடைத்தால் அதன் விளக்கத்தை தொடர்ந்து கேளுங்கள். ஆவியானவர் துணையுடன் அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்லுவோம். நான் உங்கள் சதீஷ்குமார், குவைத் தேசத்திலிருந்து. ஏவாள் என்ற உடனே பாவம், சாபம், கீழ்ப்படியாமை, மரணம், முள் என்ற வார்த்தைகள் நம் நினைவில் வருவதை காணலாம். இவை அனைத்தும் இருளின் காரியங்கள், நெகட்டிவ் என்று சொல்லலாம். இந்த வார்த்தைகள் அனைத்தும் சாத்தானுக்குரியதாக உள்ளன. இருள் என்றாலே சாத்தான் என்று பொருளாகும். ஏவாள் செய்த 5 மிஸ்டேக்ஸ், தவறுகள் என்னவென்று ஒவ்வொன்றாக நாம் பார்க்கலாம். முதலாவதாக, சாத்தானுடன் சமரசம், அதாவது காம்ப்ரமைஸ் ஆனால். அதன் பொருள் என்னவென்றால், தன்னை உண்டாக்கினவர் தனக்கு தேவையான உணவு, இருப்பிடம் என கொடுத்தவருக்கு விரோதமாக சாத்தான் பேசுகின்றான், பொய்களை சொல்லுகின்றான். அந்த வேளையிலே அவனை கடிந்து கொள்ளாமல், அவனை துரத்தாமல் சாத்தானுடன் ஏவாள் தொடர்ந்து பேசுவதை நாம் பார்க்கலாம். இது தவறான செயலாகும். நம்முடைய அனுதின வாழ்விலும் நாம் இப்படிப்பட்ட காரியங்களை செய்வதுண்டு. அது எப்படி எனில், தேவன் கணவனை கொடுத்துள்ளார், மனைவியை கொடுத்துள்ளார். அவர்களை நமக்கு கொடுத்தது தேவன் என்று நாம் விசுவாசிக்கின்றோம். அப்படியானால் நம் வீட்டை சுற்றி உள்ளவர்கள், வேலையிடங்களில் உறவினர்கள் அநேக நம்முடைய மனைவியை பற்றியோ, கணவனை பற்றியோ, பிள்ளைகளை பற்றியோ தவறாக, குறைவாக சொல்லும் பொழுது, அதனை காது கொடுத்து கேட்காமல் அவர்களை விட்டு மற்றும் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்லும் பொழுது, தேவனுடைய உறவை நாம் காத்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். அதனை விட்டு அவர்களின் வார்த்தைகளை தொடர்ந்து கேட்கும் பொழுது, நாம் தேவனுக்கு விரோதமாக, அவரால் கொடுக்கப்பட்ட குடும்பத்துக்கு விரோதமாக வார்த்தைகளை, செயல்களை செய்து இருளின் வாழ்வை பெறுவோம். எனவே நம்மை உண்டாக்கினவரை பற்றியும், அவரால் கொடுக்கப்பட்ட குடும்பத்தை பற்றியும் யார் குறை கூறும் பொழுதும் அவர்களின் பேச்சை கேட்காமல் அந்த இடத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும். அதாவது, தன்னுடைய சொந்த அப்பா அம்மாவாக இருந்தாலும் இதை செய்வதின் மூலம் அன்பின் குடும்பத்தை, ஒளியின் குடும்பத்தை உருவாக்கலாம். இருளோடு நமக்கு பங்கு எதற்கு? இரண்டாவது, ஏவாள் செய்த தவறு, வார்த்தைகளை மாற்றி பேசினாள். ஏவாள் தேவன் சொல்லாததை சாத்தானிடம் சொல்லுகின்றாள். அதாவது, வார்த்தையை மாற்றி பேசுகின்ற தவறான குணத்தை பெற்றிருந்தாள். அது எப்படி எனில், தேவன் சொல்லுகின்றார், ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் பொழுது சாகவே சாவீர்கள் என்று. அவள் சாத்தானிடம் என்ன சொல்லுகிறாள் என்றால், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று தேவன் சொன்னார் என்று சொல்லுகின்றாள். வார்த்தையை மாற்றி பேசுகின்றாள். தேவன் தொடாதே என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை, ஆனால் இவள் அதை சொல்லுகின்றாள். வார்த்தையை மாற்றுகின்றவளாக காணப்பட்டாள். வசனம் அழகாக சொல்லுகின்றன, நாம் பேசும் வீண் வார்த்தைகளுக்கு 2ஆம் வருகையில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று. எனவே நாம் பேசும் பொழுது ஜாக்கிரதையாக, நிதானமாக, பொறுமையாக மற்றவருடன் பேச வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மூன்றாவதாக, ஏவாள் செய்த தவறு, ஆசை கொண்டிருந்தாள்.
ஏவாளிடம் ஆசை அளவுக்கு அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆசைதான் எல்லா தீமைக்கும் வேறாக உள்ளன. ஆசைதான் மனிதனை அழிக்கின்றதாக, தேவனுக்கு தூரமாக போக செய்கின்றதாக உள்ளன. அவள் எப்படிப்பட்ட ஆசை கொண்டிருந்தாள் என்றால், தேவனைப் போல மாற வேண்டும் என்று. சாத்தானின் ஆசையே அவளிடமும் இருந்ததை நாம் பார்க்கலாம். லூசிபர் என்ற தூதன் தன்னை தேவனுக்கு ஒப்பாகவே நினைத்தான், வாஞ்சித்தான். அதன் மூலம் அவன் தள்ளப்பட்டான். இவளும் தன்னை தேவனைப் போல் மாற ஆசை கொள்ளுகின்றாள். அதாவது சாத்தான் சொல்லுகின்றான், இந்த மரத்தின் கனியை புசிக்கும் பொழுது தேவர்களைப் போல் மாறுவீர்கள் என்று. அதனை ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். தேவன் மனிதனை தன் சாயலாகவே தன் சுவாசத்தை கொண்டு உண்டு பண்ணினதை மறந்தாள். தான் அவரைப் போலவே உள்ளோம், தான் அவரால் உண்டாக்கப்பட்டேன் என்பதை ஆசை அவளை மறக்க செய்தது. ஆசை பாவத்தை செய்ய வைக்கும். ஆசை தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறதாக காணப்படும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. ஏவாள் செய்த 4வது தவறு, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியவில்லை. தேவன் தான் அவளுக்கு தகப்பன், தாய், இறைவன் என்று எல்லாமே. காரணம், அவர்தான் இவளை உண்டாக்கினார். அப்படியானால் உண்டாக்கினவருக்கு கீழ்ப்படிவதுதான் மேன்மை, நீதியாகும். எனவே வசனம் சொல்லுகின்றன, பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று. ஆபிரகாம் தன்னை உண்டாக்கினவருக்கு கீழ்ப்படிந்தான். எனவே அது அவனுக்கு நீதியாக எனப்பட்டது. அந்த நீதியை ஏவாள் மறந்தாள். தேவன் சொல்லுகின்றார், கனியை புசியாதே என்று. ஆதியாகமும் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே. ஏவாள் கனியை புசித்தால். ஆதியாகமும் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கலாம். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை செய்ததின் மூலம் கீழ்ப்படியாத நிலை காணலாம். சாத்தானின் குணம் கீழ்ப்படியாமை ஆகும். அநேக வேளைகளில் நம்மை பெற்ற, இந்த உலகத்துக்கு வர காரணமாக இருந்த பெற்றோர்களின் வார்த்தைகளை தள்ளுகின்ற வாழ்க்கையை வாழ்கின்றோம். இது முற்றிலும் தவறு. கீழ்ப்படியும் பொழுது மட்டுமே அடுத்த நிலைக்கு முன்னேறி செல்ல முடியும். கீழ்ப்படியாதவர்கள், அதாவது பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உண்டாக்கின உருவாக்கின இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருபொழுதும் கீழ்ப்படிய மாட்டார்கள் என்பதை மனதில் கொள்ள வேண்டும். 5வதாக ஏவாள் செய்த தவறு, கணவனை பாவம் செய்ய வைக்கின்றாள். தான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தால், செய்த பின் நடந்ததை கணவரிடம் சொல்வதற்கு பதிலாக தான் செய்த தவறினை அவனையும் செய்ய வைக்கின்றாள். ஒளிக்கு நேராக அழைத்து செல்வதற்கு பதிலாக இருளுக்கு நேராக வழி நடத்தினாள். அநேக வேளைகளில் நாமும் நம் குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை தேவனுக்கு நேராக, ஒளிக்கு நேராக, ஆலயத்துக்கு நேராக அழைத்து செல்வதை விட்டு உலகத்துக்கு நேராக, தேவனுக்கு விரோதமாக நடத்தி செல்வதை நாம் பார்க்கலாம். இது தேவனுக்கு பிரியமற்ற செயலாகும். நாம் ஒளிக்கும் பகலுக்கும் உரியவர்கள். அதாவது ஒளி எப்பொழுதும் இருளை தள்ளும், வழியை பிறருக்கு காண்பிக்கும். அந்த வாழ்க்கையை தான் தேவன் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார். தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கின்றார். நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்வோமானால், கூடிய மட்டும் பிறரை விசுவாசத்தில் வளர்க்கின்ற வாழ்க்கை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவோம். முடிந்தால் ஏவாள் செய்த அந்த 5 தவறுகளை செய்யாமல் நம்மை காத்துக்கொண்டு ஒளியின் பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தேவனுடைய வார்த்தையை சிந்திப்போம். தேவனுடைய வார்த்தையை பேசுவோம். தேவனுடைய வார்த்தையின்படி நம்முடைய செயல்களை செய்து அதன் மூலம் தேவன் விரும்பும் வாழ்க்கை வாழ்ந்து பரலோகத்தை சுதந்திரிப்போம். கடைசியாக ஒரு காரியத்தை உங்களிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன். ஆவியானவர் உங்களோடு பேசினால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போடுங்கள். இது நிமித்தம் நன்மை செய்கிறவர்களாக,
நன்றி அறிதல் உள்ளவர்களாக நாம் இருப்போம். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமேன். ஆமேன்.